எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வேத வசனம் என்னவென்றால், சாபமோ நியாய தீர்ப்போ, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க ஆயத்தமாய் அவருடைய சமூகத்தில் வந்த நம்மளை பார்த்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தப்பட்டது நிமித்தமாக அடியாளை கூட கொண்டு மறைத்து ஆவியானவர் இந்த நாளிலே பேச போகிறார். ஆமேன். நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கோங்க, தேவாலயத்தில் வந்துட்டு போனாவே ஆசீர்வாதம் தான். விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அப்பா வீட்டில் போனால் ஒரு சந்தோஷம்தான். அந்த மாதிரி அதை காட்டிலும் நம்ம அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனால் நமக்கு அதை விட பெரிய சந்தோஷம். ஏன்னா நம்ம அப்பா சர்வத்துக்கும் அதிகாரம் படைத்த நம்முடைய தகப்பன், இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களையும் படைத்த நம்முடைய ஆண்டவர், படைப்புக்கு சொந்தக்காரர். ஆசீர்வாதத்தை கொடுப்பதும் அவர் கையில தான் இருக்குது. அதனால அவர் நமக்கு அள்ளி கொடுத்து என்ன செய்வாரு? அனுப்புவார். திருப்தியா அனுப்புறவர் நம்ம அப்பா வீடு மட்டும்தான். அவருடைய சமூகத்துல எப்ப வந்தாலும் உங்களுக்கு திருப்தி தான். ஏன் நம்ம அவர் சமூகத்துல ஓடி வரோம் அப்படின்னா, நம்மளை திருப்திப்படுத்த முடியாதான் ஓடி வரோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு குறை இருக்கு, தேவை இருக்கிறது, நான் பல விதங்களிலே நான் கண்ணீரோடு நிற்கிறேன், உன் பாதத்துல வந்துட்டேன்ப்பா, என்ன பண்ணுங்க, ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. அப்படிதானே வரீங்க. அப்போ அப்பா வீட்டில் சந்தோஷம் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷம் நமக்கு நிறைந்து எப்போது இருக்குது, அது மாற்றமே இல்லை. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க வேலைகளை விட்டுட்டு, உங்களுடைய பல காரியங்களை நீங்க விட்டுட்டு கடவுளுக்காக அவருடைய சமூகத்தில் நீங்க தேடி வந்தது உண்மையானால், அதை விட 4 மடங்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பாரா இல்லையா? கண்டிப்பா கொடுப்பார். எந்த ஒரு கஷ்டத்தையும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அப்பா அவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, சாபம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர், ஐயோ இந்த நாளதான் சாபம் வந்துருச்சுப்பா, குடும்பத்துல இந்த காரியத்தை செஞ்சிட்டாங்க, சாபம் வந்துருச்சு, அவங்களுக்கு நஷ்டம் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, என்னென்னமோ நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில் ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு உண்மையான ஊழியக்காரர், சர்ச்சில் ஊழியத்தை செய்யற மக்கள், சர்ச்சில் ஆண்டவருக்காக உடன் ஊழியத்தை செய்யற ஊழியக்காருக்கு ஒரு உடன் ஊழியக்காரனாய், ஒரு உண்மையான விசுவாசியா இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலவெளியில். அதுதான் இன்னைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் பேச சித்தம் கொண்டிருக்கிறார். சாபமோ நியாய தீர்ப்போம். சாபம், ஏன் சாபம் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு ஆசாரியன் பிள்ளைகளை அடக்கல, பிள்ளைகளை கவனமாய் வளர்க்கல, பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லல. ஒரு உண்மையான விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியக்காரா இருக்கிற மக்களுடைய விசுவாச வாழ்க்கையில, அப்போ அப்படிப்பட்ட மக்கள் கூட ஆண்டவர் பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சத்தியத்துல வளர்க்கல அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்ன உண்டா? சாபம். சாபம் மட்டும் கிடையாது, நியாய தீர்ப்பு உண்டு. யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள ஊழியஞ்சி, நான் அப்படிதான் பயப்படுவேன். நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் என் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணுவேன், அவங்க விஷயத்துல அதிகமாக எனக்கு அக்கறை உண்டு.
பயம் உண்டு. ஏன்னா எந்த விதத்திலையும் என்ன பண்ணக்கூடாது, பணம் சம்பாதிச்சிடலாம், பணத்தை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம். ஒரு முன்மாதிரியா இருக்கணும். சபையில ஒருத்தரும் கையை நீட்டி இதை என்ன பண்ணக்கூடாது, ஒரு தவறான பிள்ளைன்னு சொல்லவே கூடாது. அதுதான் நம்முடைய வளர்ப்பு. அப்படி பாருங்க, ஏழி குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பையும் சாபத்தையும் கடவுள் வச்சுட்டார். என்னைக்குமே நீங்காதது, மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்துட்டார். ஏன்னா ஏலிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருந்தது. அந்த பிள்ளைகளை என்ன பண்ணி இருக்கணும், ஏலி கிடைத்த வாய்ப்பை அவன் சரிவர சொல்லி பிள்ளைகளை என்ன செய்யல, வளர்க்கல. தேவச்சனமே, அவருடைய பாதத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்தும் ஆவியானவர் சொல்லுகிறார், இது ஆசாரியனுக்கு மாத்திரம் அல்ல, ஆசாரியனோடு இணைந்து ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம், பிள்ளைகளை சத்தியத்துல வளர்க்கல அப்படின்னாவே அதுவே உங்க வீட்டுக்கு சாபந்தான். சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகி போகக்கூடாது. விலகி போகாது இருக்கணும் அப்படின்னா நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரும். ஆனாலும் நம்ம அதையெல்லாம் மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி அந்த செய்தியை உண்மையா சொல்றேன். நான் இதோட 2 ட்ரிப்பு நான் காரியத்தை நான் உணர்ந்தேன். ஒரு நாள் நான் கொஞ்சம் ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஃப்எம்பி புக்கு நான் படிப்பேன். அந்த எஃப்எம்பி புக்கு படிக்கும்போது, அந்த பத்திரிகையை படிக்கும் பொழுது அதில் ஒரு அக்கினி புறப்பட்டு எனக்கு விரோதமாய் வந்த ஒரு தீய சக்தியை முறியடித்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன். அந்த புக்கு நம்ம சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒரு பத்திரிக்கை உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா சாதாரணமாக நினைக்காதீங்க, அதை படிங்க. நிறைய பேர் அதை தூக்கி போட்டுருவீங்க. நான்லாம் படிப்பேன். எங்கள் வீட்டில் வர புக்குங்களை நான் என்ன செய்வேன், முடிந்த அளவுக்கு என்னால் என்ன செய்வேன், அந்த தலைப்பை பார்த்து கொஞ்சம் நேரமாச்சும் டைம் இருந்தால் ஃபுல்லாகவே படிச்சிருவேன். படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னும் போது அதில் தேவ வல்லமை இருக்குது. அந்த வல்லமை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள. அப்போது அதிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த சத்ருவின் தலையை நசுக்கினதை, அவன் அலறி ஓடினதை நான் என்ன பண்ணேன், என் கண்ணால் பார்த்தேன். அதே ஒரு சூழ்நிலையை இந்த செய்தி கரெக்டாக அந்த முந்தின நாள் இரவு இந்த 3 மணி அளவில் நான் இந்த செய்தியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன், காதில் வைத்து கேட்டுட்டு இருக்கேன். கேட்கும் போது பாருங்க, ஒரு அழுகுரலான ஒரு சத்தம், அழுதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு பிசாசேனுடைய சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 14 நிவர்த்தியாக நிறைய பேர் நினைக்கிறாங்க, இல்லை என் பிள்ளைங்க தப்பு செஞ்சு அப்படியே வந்துருவாங்க வெளியே நினைக்கிறாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. நான் உண்மையாக அடிக்கடி நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் நான் செய்யாது, கிடைக்காது. தேவஜனமே, நீ கடவுளுடைய பிள்ளையாய், அவருக்கு ஊழியக்காரனாய் ஊழியத்தை செய்கிற, பாடல் பாடுகிற பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த பலிப்பிடத்தில் நிற்கிறவளா இருந்தாலும் சரி, தேவ நாமத்தை அறிக்கை செய்யவளா இருந்தாலும் சரி, நீ வெளியே போய் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணினாலும் சரி, நீ யாரா இருந்தாலும், அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவளை யாரா இருந்தாலும், நீ தெரிந்தும் கண்டிக்க தவறிட்ட அப்படின்னா அதுவே உங்க வீட்டுக்கு சாபம்தான். சாபம் மட்டுமல்ல, அவருடைய வருகையில நியாய தீர்ப்புக்கு நீ பதில் சொல்லணும். அதனால என்ன நடந்தது பார்த்தீங்களா, என்ன கஷ்டத்தை அனுபவித்தார் பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்க. என்ன ஆகிப்போச்சு, அவங்க அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். பேலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களா என்ன செஞ்சாங்களாம் இருந்தாங்க, கர்த்தர் அவர்களை என்ன செஞ்சார அறியவில்லை, அவங்கள என்ன பண்ணல. ஏன்னா அவங்க ரொம்ப பாருங்க, ஆசாரியன் பிள்ளைகளை கண்டித்து என்ன செய்யலை, வளர்க்கலை, கண்டித்து வளர்க்கலை. நீங்கள் சின்ன வயசுலேயே பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும், சத்தியத்தில் வளர்க்கணும். வளர்த்தாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அப்படி இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு சாபந்தான். ஏன்னா உங்களுடைய நிம்மதி போயிடும் வாழ்நாளில். எவ்வளோதான் உங்கள் வீட்டில் ஆஸ்தி இருந்தாலும் உங்கள் பிள்ளை கீழ்ப்படியில் அப்படின்னா சாகிற வரையில் உங்கள் நிம்மதியே இருக்காது, உங்களுக்கு நிம்மதி இருக்காது. கண்ணீர் தான், கவலை தான், பாடு தான், மரணத்துக்கு ஏதுவான அங்கலாய்ப்பு தான்.
ஏண்டா இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த சூழ்நிலை நான் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும். ஆரம்ப காலத்திலேயே தட்டி அதை சத்தியத்துல வளர்க்கல அப்படின்னா கண்ணீர் வாழ்க்கை தான் உங்க வாழ்க்கையில். இந்த ஏலியின் பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்தாங்களா? பேலியாளின் மக்களா இருந்தாங்களாம் பாருங்க. அதனால அவ்வளோ பெரிய சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் சாபங்களை தீரணும் அப்படின்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பாடை போட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிட்டா, காணிக்க கொடுத்துட்டா, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டா அந்த சாபம் நம்மளை விட்டு நீங்கிடும் நம்ம நினைக்கிறோம். நல்லதுதான், கொடுங்க. அதை காட்டிலும் ஒரு பக்கம் அது நீங்கினாலும் அதை காட்டிலும் சத்தியத்தில் உன் பிள்ளைகளை வளர்க்கல அப்படின்னா அந்த சாபம் உங்களை விட்டு என்ன செய்யாது. அதான் சொல்றாரு, நீ சத்தியத்தை தெரிந்தும் சத்தியத்துக்குள்ள உன்னை அறிந்தும் நீ வளர்க்காத போனதுனால நீ பலியிடுகிற காரியம் எதுவா இருந்தாலும், நீ என்னதான் காணிக்கை செலுத்தினாலும் அது என்ன செய்யாதா? நிவர்த்தி ஆகாது. ஏன்னா உபாக புஸ்தகத்துல சொல்லுகுது இல்லையா, 6வது அதிகாரம் 1-9 ஒரு வசனம் சொல்லுது, உங்க குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுமா, எப்படி சொல்லி வளர்க்கணுமா? சத்தியத்துல சின்ன வயசுலயே அதுங்களுக்கு தெய்வ பயத்தை ஊட்டி கொடுக்கணும். தெய்வ பயத்தை என்ன செய்யணும்? ஊட்டணும், வளர்க்கணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்கள்லாம் ஏலி பிள்ளைகளா நான் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏலி ஆசாரியனா இருந்தோம் எவ்வளோ நல்லதை செஞ்சிருப்பார், சத்தியத்தை கொண்டு இருப்பார். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தானா. அந்த நாளே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்ததான். பிரத்யட்சமா அதிகமாக ஆண்டவரோடு கூட நெருங்குறவர் குறைவு தான். அந்த காலகட்டங்களில் அந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்கு குறைவாக தான் இருந்தாங்களாம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் கர்த்தர் பாருங்க ஏலியை பயன்படுத்தினாரு. ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்யலை, ஒழுங்காக வளர்க்காதனால அந்த பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. ஆண்டவருக்கு பிரியமான குழந்தைங்களாக உங்கள் குழந்தைங்களை வளர்த்துட்டிங்கன்னா உண்மையிலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லை என்றால் உங்களுடைய நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும், சந்தோஷத்தை இழந்துருவீங்க. என்னதான் இருந்தாலும் எந்த காலகட்டத்தில் எப்படி தான் நீங்கள் மேலே வரணும்னு நினைத்தாலும் அப்பப்போ உங்களுக்கு ஒரு ஊசி மாதிரி உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் நீங்கள் மறைத்து சரிப்படுத்தி வெளியே கொண்டு போனாலும் தப்பு தான். எந்த ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் போய் உட்கார்ந்தாலும் குற்றவாளி மாதிரி தான் நீங்கள் நிற்கணும். உபாகம் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 1-9 வசனம் இருக்குது. அதில் என்ன செய்யணும்? அந்த வசனத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை போதிக்கணும். அதுங்க உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் அதுங்களுக்கு என்ன செய்யணும்? சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இதை சொல்ல மறந்ததினால தான் ஏலி பிள்ளைங்க நிர்விசாரணமாய் வாழ்ந்தாங்க. அவங்க பெண்களோடு தவறான உறவு வச்சுட்டாங்க. பெண்களோடு என்ன பண்ணாங்க? தவறான உறவு வச்சுட்டாங்க. காணிக்கையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பொய்யான காரியங்களில் எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கு பிரிய இல்லாத காரியத்தை செய்ததுனால கர்த்தர் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணாரு? அடிச்சிட்டார். மறிக்கிற ஒரு சூழ்நிலை, மறித்து போய்விட்டது. ஏலிக்கு நிம்மதி இல்லை. அதுக்கு பிறகு தான் கடவுள் என்ன பண்ணாரு? சாமுவேலை கொடுத்து அந்த இடத்தை அழகுபடுத்திட்டாரு, பூரணப்படுத்திட்டாரு. ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்களேன். முதலாவது சொல்லுகிறது என்னன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு என்ன இல்லையா? மனதில்லாது இருந்ததாம். அந்த ஆசையே இல்லை, அந்த விருப்பமே இல்லை. அப்போ ஒரு இஷ்டமில்லாத ஒரு விசுவாசியா இருந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். போ, உனக்கே இஷ்டம் இல்லை, அப்ப எப்படியா போட்டு. அப்போ அவர் தேவனே ஒப்பு கொடுத்த பிறகு எவ்வளவு பெரிய தவறுகள் இந்த இடத்துல நடக்குது பார்த்துங்க. வாசித்து பாருங்க 29. என்ன ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தான காரியத்தையே செய்யற பிள்ளைகளா மாறிட்டாங்க. ரொம்ப கவனமா இருங்க. சத்தியத்துல உங்க குழந்தைங்களை தயவு செய்து வளர்த்துருங்க. கண்டிங்க. அப்பா கண்டித்தா அம்மா என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். அம்மா கண்டிச்சா அப்பா என்ன பண்ணணும்?
அமைதியாக இருக்கணும். அப்போயே சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பண்ணிட்டீங்கன்னா அது நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை சரிப்படுத்த முடியாது. கண்டிக்கும் பொழுது கொஞ்சம் என்ன செய்யணும், அதுக்காக பெரம்பை எடுத்து கண்டின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். பெரம்பை கையாளதவ தன் மகனை என்ன செய்யறானா, பகைக்கிறான். நீங்க கொம்பை எடுத்து தன் பிள்ளையே நீங்க கண்டிக்கல அப்படின்னு சொன்னாவே நீங்க ஒரு விரோதி ஆயிடுறீங்க பிள்ளைக்கு. எப்படி விரோதி? அப்ப கண்டிக்காத. பாருங்க, ஏலி ஒரு ஆசாரியனா இருந்தோம், சத்தியத்துல இருந்தோம், தன் பிள்ளைகளை கண்டித்து என்ன செய்யல, வளர்க்கல. அந்த சபைக்குள்ள இருந்த பிள்ளைகளிடத்திலே தவறான உறவு கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். அதனால தான் அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, அடித்தார், சாகடிச்சிட்டார். அவங்க கூடிய குணம் எல்லாம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பிள்ளைகளை மாற்ற முடியுமாம்மா? மாற்ற முடியுமா? ரொம்ப ஈஸியாக மாற்றிடுவீங்களா? அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, அவங்களுக்குள்ள முதல்ல 31 என்ன சொல்லுது, அவங்களுக்குள்ள என்ன இருக்காதா, இவ்வளோ தப்பு செய்கிறோம் அந்த உணர்வு கூட என்ன செய்யாதான். நிறைய பேருக்கு இருக்குதா பார்த்தீங்களா? தவறு செய்வாங்க, சொன்னால் கூட அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, ஒரு உணர்வே என்ன செய்யாது, வராது, ஒரு கூச்சமே வராது, ஒரு பயமே வராது. அப்படியே நெஞ்ச நிமித்திட்டு தான் போவாங்க. எப்படி? அப்பதான் அப்படியே ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி போவாங்க. பார்க்குறவங்க நம்மலாம் எப்படி இருப்போம், அசுத்தமாக நிற்போம். அதுக்கு பிறகு கடவுள் ஏன் இப்படி பண்ணாரு, கடவுள் ஏன் இப்படி பண்ணாரு நம்ம கேள்வி கேட்டிருந்தாலும் என்னதான் முட்டி போட்டு ஜோம் பண்ணா கூட அந்த ஜபம் என்ன செய்யாது, கேட்கப்பட. ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு, யார் கையில் கொடுத்துட்டாரு, சாத்தான் கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட பிறகு நீ என்னதான் முன்னாடி வந்து விழுந்து ஜோம் பண்ணா கூட அங்கீகரிக்கப்படுமா, படாது. அப்போது சாத்தானு கையில் நம்ம குழந்தைங்களை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க உங்களுக்கு மனசு உண்டா? பார்க்க முடியுமா? அதுங்க படுற வேதனையை பார்க்க முடியுமா? எவ்வளோ பார்க்குறோம் டிவிலெல்லாம், எவ்வளோ சின்ன பிள்ளைங்கள்லாம் குடித்து வெறித்து தீய பழக்கத்தை கற்றுக்கிட்டு அதுங்களுக்குள்ள அந்த என்ன பண்ணுறனே அதுங்களுக்கு தெரியல. அந்த போதை வஸ்து உள்ளே போனதுனால அதுங்க என்ன செய்துனே அதுங்களுக்கே தெரியவே இல்லை. அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும், ஒவ்வொரு ஆசாரிய குடும்பங்களும் தேவனுக்கு பயந்து பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்கல அப்படின்னு சொன்னா சாபம் உங்க வீட்டில் படுத்திருக்கும். 32 படிச்சிருங்களேன், நாங்க செய்யறது தவறு, இந்த பிள்ளைங்க அவங்க செய்யறதே தப்பு, ஆனா அவர்களே என்ன செய்வாங்களா, மற்றவங்களை அந்த தவறான வழிக்கு கொண்டு போவாங்க. பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஏலினுடைய பிள்ளை, ஒரு ஆசாரிய தன் குழந்தைய தன் பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்காதனால சாபம் அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ ஆசாரியம் போட்ட காணிக்க, ஆசாரியம் போட்ட பலி, அவன் செய்த நல்ல காரியம் ஒன்றுமே என்ன செய்யலை, ஏற்றுக்கப்படலை. சொல்லுவோம்ல, நம்ம ஜெபம் கூறிய விட்டு கூட என்ன செய்யாது, போவாது. இங்கே ஏலி மட்டும் இல்லை, தாவீதும் பாருங்க என்ன காரியத்தை பண்ணியிருக்கிறாரு. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். இந்த ஒரு தகப்பன், இந்த தாவீது பாருங்க, தாவீது ஒரு சிறந்த ராஜா என்று பாருங்க நிரூபித்து காட்டினாலும் ஒரு சிறந்த தகப்பனா அவன் நிரூபிக்கல. அதனால பாருங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ள அவர் போயிட்டாரு தெரியுமா. அவர் தாவீது அந்த வசனத்தில் பாருங்க, தன்னுடைய குமாரர்களை நல்ல போதனையை கொடுக்காதனால, தவறுதுனால எந்த நேரம் அவருக்கு கவலைப்பட்டு, எந்த நேரம் கஷ்டமும் கவலையும் மன உளைச்சலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள அவர் போயிட்டார். ஏன்னா பிள்ளைகளை தட்டி கேட்கல. அப்போது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உன் பிள்ளைகளை நீங்கள் தவறான சிந்தனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது. தான் குடும்பத்தை பொறுத்த வரையிலும் தாவீது தேவ சித்தத்தை என்ன பண்ணலை, செய்யலை. நீங்கள் எல்லாருக்கெல்லாம் நல்லதை செய்யலாம், ஊருக்கே நல்லதை செய்யலாம், ஊரே நல்ல பேர் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் பெற்ற பிள்ளையும் உன் மனைவியும் உன்னை குறித்து நல்ல பேர் சொல்லணும். உன் பிள்ளைங்க என் நல்ல தகப்பன் சொல்லணும்.
உன் பிள்ளைங்க என் தாய் நல்ல தாயின்னு சொல்லணும். நீ என்னதான் ஊர்ல போய் என்னதான் நீங்க சோசியல் ஒர்க்கு செஞ்சு என்னதான் அள்ளி அள்ளி வீசினாலும், உங்க பணத்தெல்லாம் நீங்க வீசி நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாலும், உன் குடும்பம் உன்னை நல்ல பேர் சொல்லணும். உன் பெற்ற பிள்ளை என் தாய் நல்லவங்கன்னு சொல்லணும், என் தகப்பன் நல்லவர்னு சொல்லணும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால உங்களுக்கு கொடுக்க வேணாம்லாம் நான் சொல்லலை, செய்யறத செய்யுங்க. இங்க ராஜாவா இருந்த தாவீது பாருங்க, அநேக காரியத்துல தன்னுடைய குமாரர்களை நல்ல போதனையில் அவர் என்ன செய்யல, வளர்க்கல. அப்போ தேவ சித்தத்தை அவர் என்ன பண்ணல, செய்யவில்லை. அதனால அவர் தன் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணாராம், தன் குமாரர்களை காரணமா ஒரு பிள்ளை கூட ஒழுங்கா இல்லாதனால எந்த நேரம் துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருந்தாராம். அவர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை தான் அவர் அனுபவித்தாராம். கஷ்டம். அதுதான் தாழ்மையா சொல்றேன், அன்பா சொல்றேன், அதிகாரத்தோட நான் சொல்றேன். ஏழின் பிள்ளைகளாய் உங்க பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சாபம் உங்க வீட்டில் இருக்கும். நியாயத்தீர்ப்பை நீங்க தப்பக்கூட முடியாது. தாவீது ராஜாவாக இருந்து நல்லாட்சி செய்து அநேகருக்கு நன்மையை செய்தான். ஆனா அவன் பிள்ளைகளை நல்ல வழியில் அவன் என்ன செய்யல, வளர்க்கல. வளர்க்காதனால அவனுக்கு நிம்மதி போச்சு. அவன் வாழ்நாள் முழுதும் ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. தேவச்சனமே, இந்த வளர்ந்து வர குழந்தைகளை சத்தியத்தில் நீங்க வளர்க்கலன்னா உங்க ஆயுள் முழுதும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஏன்னா எங்க போனாலும் எங்க மாட்டினானோ, யார் அடிச்சாங்களோ, என்ன பாவத்தில் விழுந்தானோ அப்படின்னு சொல்லி எங்க உங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு கூட உங்களால என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா இப்போ பிறக்கிற குழந்தையிலிருந்தே சத்தியத்தில் என்ன செய்யுங்க, ஊட்டி வளர்த்துருங்க. அப்போ எப்பவுமே உங்களுக்கு வீடு வாசல் ஆஸ்திகள் இருக்கோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்த குழந்தையா இருந்தாவே அதுவே உங்களுக்கு பெரிய சொத்து. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிது பார்த்தீங்களா, நல்ல நிம்மதியாக என்ன பண்ணுவீங்க, தூங்குவீங்க. இப்படி இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் கூட என்ன செய்யாது. ஐயோ எங்கே குஷ்டப்படுத்துங்க கிடக்குறானோ, யார் அவனை அடித்தாங்களோ அப்படின்ற ஏக்கம் உங்களுக்கு வரும் இல்லை. அந்த கஷ்டத்தெல்லாம் வேண்டான்னு தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறாரு, நம்மளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 6:32-33 படிங்களேன். தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் பர் மதிக்கேடன், ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறவன், நியமிக்கப்படாதபடி கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோடு உறவு கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன், அவன் மதிக்கட்டவன், முட்டாள்னு சொல்றார். முட்டாள், கண்ட்ரோல் இல்லாத முட்டாள், தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படியாத ஒரு முட்டாள், பெத்தவங்களுக்கு ஒரு கீழ்ப்படிதலே இல்லை. இந்த உலகம் அப்படிப்பட்டத சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவன் வாழ்நாள் என்ன இருக்குதா, இலச்சை. பாருங்க, அவன் வாழ்நாள் எல்லாம் வியாதி, அவன் வாழ்நாள் இலச்சைனா அசிங்கம். அவன் வாழ்நாள்ல வியாதி மட்டும் வராதான், அசிங்கம், கெட்ட பேரு. பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. தேவனுக்கு பயந்து வாழாத குழந்தைங்க தவறு செய்தா தொடர்ந்து வியாதி அவங்களுக்குள்ள வந்துடும். அடுத்தது எங்க போனாலும் இலச்சை அப்படின்னா ஒரு தூஷணமான ஒரு வார்த்தைக்கு நம்ம ஆளாயிடுவோம். ஸ்திரியை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு என்ன தோணுமா, மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழி வாங்கும் நாளிலே அவன் தப்ப விடான். பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இன்னைக்கு ஏமாத்திடுவா, நாளைக்கு அவ பழி வாங்குவா. அவ பழி வாங்கும் போது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குமா, அந்த வசனத்தை கடைசி முடிவு என்ன சொல்லுது, அவ பழி வாங்கும் போது தப்ப முடியாது. இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும், அந்த உறவு நல்லா இருக்கும், நீங்க எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும். ஒரு நாள்ல அப்படியே திருப்பி உன்னை பழி வாங்குவா பாரு, அன்னைக்கு உன் நிம்மதியே போயிடும். வேண்டாம். இனி வர காலங்களில் நடந்ததெல்லாம் நடக்கட்டும், போனதெல்லாம் போட்டோம், அறியாத காலங்களில் தெரியாதபடி ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்.
ஆனா இனி வர காலங்களில உன் குழந்தைகளை, இப்ப இருக்கிற குழந்தைங்களை சத்தியத்துல வளங்க, சத்தியத்துல வளங்க. சாபம் உங்க வீட்டில் படுத்திருக்காது. ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம். இது ஆசாரியனுக்கு மட்டுமல்ல, உடன் ஊழியக்காரராய் ஆண்டவரோடு இணைந்து சபையில முக்கியத்துவத்தை கொடுக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை. சபையில ஒரு பங்கா, ஒரு முக்கியமா, ஒரு மூப்பராய் எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு செய்யற எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. உதவிக்காரர்கள். எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3வது அதிகாரம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த உதவிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும். 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அந்தபடியே உதவிக்காரரும், அந்தபடியே உதவிக்காரரும் 2 நாக்கு உள்ளவர்களும், உதவிக்காரர்களுக்கு 2 நாக்கு இருக்க கூடாது. மதுபான பிரியராயும். பாருங்க, ஒன்னொன்னா சொல்லுங்கம்மா. உதவிக்காரனா யாரு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உதவிக்காரனா யாரு? இப்ப நான் ஒரு ஆசாரியன் இல்லையா, ஆசாரியனுக்கு உடன் ஊழியக்காரனா. இப்ப நான் ஒரு ஜபத்துக்கு போனேன், என் கூட நீங்க எல்லாம் என்ன செய்றீங்க? வரீங்க. சர்ச்சில் ஏதாவது ஒரு காரியம்னா நீங்க என்ன செய்றீங்க? ஈடுபடுறீங்களா? ஈடுபடும் பொழுது அப்ப என்னோடு நீங்க உதவி, எனக்கு உதவி என்ன பண்றீங்க? செய்றீங்க. என்னோடு உதவி செய்யற உதவிக்காரர், அவங்களுக்கு முதல்ல 2 நாக்கு இருக்கக்கூடாது. 2 நாக்குன்னா என்ன? என்கிட்ட ஒரு பேச்சும் வெளியே போனா ஒரு பேச்சும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 2 நாக்கு இருக்கக்கூடாது, ஒரே நாக்கா இருக்கணும். அடுத்தது, அவன் குடிக்கிறவனா என்ன பண்ணக்கூடாது? அந்த சபையில ஒரு மூப்பரா ஒரு மனுஷன் வந்துட்டா அவன் ஒரு குடிக்காரனா இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா இழிவான ஆதாயத்துக்கு இச்சர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். இழிவான ஆதாயம் உள்ளவனா இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயம்னா என்னமா? ஒருத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது. புரியுதா? சரி, இழிவான ஆதாயம். அடுத்தது, இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாயும். இப்படிப்பட்டவங்க தான் உதவிக்காரரா என்ன பண்ண முடியும்? ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு ஊழியக்காரிக்கு, ஒரு உதவிக்காரனா என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அடுத்தது, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும். அவங்க மட்டும் இருக்க கூடாது, அவங்க மனைவியா இருக்கணும். அவதூறு பண்ணாதவர்களும், அவங்களும் நல்ல ஒழுக்கம் உள்ளவளா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களும். அவதூறு பண்ணாதவளா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளா இருக்கணும். எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவளா இருக்கணும். அப்படின்னா மனைவி என்ன பண்ணணும்? தான் வீட்டுக்காரி எங்க போயிருக்கிறாரு? ஊழியத்துக்கு தானே போயிருக்கிறாரு, நம்பணும். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, உதவிக்காரலா இருக்கிறவங்க ஒரே மனைவியா இருக்கணும், குடும்பத்தை கவனிக்கிறவனா இருக்கணும், குடும்பத்தை நல்லா நடத்தக்கூடியவனா இருக்கணும், பிள்ளையை குறித்த கரிசனை இருக்கணும், மனைவி குறித்த கரிசனை இருக்கணும், மனைவிக்கு கணவனை குறித்த கரிசனை இருக்கணும். எப்படியா நீ போய் நீ ஆக்கி சாப்பிட்டுக்க, நான் ஊழியத்துக்கு போறேன்னு போக கூடாது. உதவிக்காரர்களும் எப்படி இருக்கணும்மா? எல்லாவற்றிலையும் உண்மையும் ஒழுக்கமும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக சேவை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது வாலிப பெண் பிள்ளைகளோ வாலிப ஆண் பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லை. இங்கே வர்றீங்க, ஆண்டவருக்காக சர்ச்சில் நிற்கிறீங்க. சர்ச்சுக்கு போனால் எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லதைத்தான் அங்கே கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ நல்லதை கற்றுக்கொண்டவர்கள் நல்ல வழியில் என்ன பண்ணணும்? நடத்தணும் இல்லையா? நடத்தணுமா இல்லையா? அப்போ நல்ல காரியத்தை நம்ம கற்றுக்கொண்ட பிள்ளைங்க சாட்சியாக என்ன செய்யணும்? வாழணும். அதுதான் தேவன். இன்னைக்கு நம்ம எதையோ சாபன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ மத்திய சுவிசேஷம் 24:49 படிச்சிருங்க. பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு அந்த ஊழியக்கார குடிக்கிறவனா இருக்கக்கூடாதான் இல்லையா? குடிக்கிறவனா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, குடிக்கிறவனோடு கூட உட்காரவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனோட என்ன பண்ணக்கூடாதா? உட்காரவும் கூடாது. அதுவும் தவறு தான். அப்போது சில நிறைய காரியங்களை இன்றைக்கி நம்ம படித்தோம். இன்றைக்கி ஆண்டவர் 2 காரியத்தை குறித்து நம்மளோடு பேசினார். ஒன்று சாபம், 2வது நியாயத்தீர்ப்பு. சாபமும் நியாயத்தீர்ப்பும் யாருக்குன்னா, ஏலி ஆசாரியனாக இருந்து தன் பிள்ளைகளை நல்ல வழியில் என்ன பண்ணலை? நடத்தலை. நல்ல வழியில் நடத்தாதனால அந்த பிள்ளைகள், அந்த குடும்பமே ஒரு சாபத்துக்குரிய குடும்பமாக ஆயிடுச்சு. பற்றிய சந்ததியே இல்லாமல் போயிடுச்சு. அந்த குடும்பம் ஆசீர்வாதமே இல்லை. அந்த குடும்பம், அந்த பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க
பாவம்னு தெரிஞ்சும் தன் பிள்ளைகளை சுற்றி காட்டவே இல்லை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம், படிடா படிடானுவோம், படிக்காது. அப்புறம் கொஞ்சம் பெருசான பிறகு கேட்கும் நம்மளை, எனக்கு தான் தெரியாத நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குமா இல்லையா? நிறைய பசங்க கேட்டுக்குதுங்க. நான் அதனால் எனக்கு தெரியும், எனக்கு தான் தெரியாது, நான் சின்ன பையனாக இருந்தேன், நீங்கள் உங்களுக்கு தான் தெரியுமே, என்னை படிக்க வச்சிருக்கலாம்ல, என்னை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருந்தா நான் கூட நல்ல வேலைக்கு போயிருப்பேன்ல அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். அதனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும் சொல்லு. அதே மாதிரி உங்களை கேட்கும், நீ ஒழுங்காக என்னை வளர்த்துருந்தா நான் ஏன் இந்த குடிக்கு போயிருப்பேன், நான் ஏன் இந்த பாவத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும். ஒருவேளை நல்ல தாயாய் நீங்கள் நல்லபடியாக வளர்த்து தான் இருப்பீங்க, மீறி போகுது. ஏன் மீறி போகுதுன்னா கெட்ட ஃப்ரெண்டோட போகிறதுனால, கெட்ட நண்பர்கள். அந்த கெட்ட நண்பர்களை கண்ட உடனே திட்டம் பண்ணி நிறுத்திடணும். நீங்கள் நிறுத்திடணும். நிறைய பிள்ளைங்க சொல்லும், நான் செத்துரு வேணும் இன்னும் கேட்டா என்ன பண்ணோம், செத்துரு வேணும். நிறைய பேர் அதுக்கு பயந்துக்கிட்டே பிள்ளைகளை திட்டம் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா அது வார்த்தை என்ன வருது, என்ன ஏதா இன்னொன்று கூட இருக்குது, ஆன்ட்டிக்கு தெரிஞ்சுது நான் என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன். என்ன பாவம் இல்லை, எப்படி பிளாக்மெயில் பண்ணுதுங்க பத்தியா? சாவறதுக்கா இந்த இடத்துக்கு வரும், வாழ வந்திருக்கிறோம். ஆசீர்வாதமா தெய்வ ஜனமே, உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்க போது பாரு. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, எங்கள் பிள்ளைங்க, இந்த வளர்ந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில, யாரை வீட்டு வேலைக்கு போகக்கூடாது, யாரை சாதாரண வேலை செய்யக்கூடாது, ஒரு ஐபிஎஸ்ஸா, ஒரு ஐஎஸ்ஸா, ஒரு நல்ல கலெக்டரா, ஒரு நல்ல டாக்டரா, ஒரு நல்ல இன்ஜினியரா, ஒரு நல்ல என்ன பண்ண நல்ல நிலைமையில இருக்கணுங்க நம்ம குழந்தைங்க. எத்தனை பேருக்கு அந்த ஆசை? அப்படி ஒரு ஆசை இருக்கணும், புரியுதா? அப்படி ஒரு ஆசை அந்த குழந்தைங்க மேலே இருக்கணும். அப்படி நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோ ஒரு நிலைமையில கத்த நம்ம குழந்தை. ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் ஞானத்தை தரவரே, நம்ம ஆண்டவர் தான். ஏதோ நம்ம ஒருவேளை அறியாத காலங்களில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தவறு இருப்போம். அந்த தவறை நம்ம குழந்தை செய்யக்கூடாது. சொல்லி கொடுத்துருங்க, வளரும் போதே சொல்லி கொடுத்துருங்க. நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா நான் கடவுளை அறியாதனால, தெய்வ பயம் எனக்கு இல்லாதனால தான் இன்னைக்கு நான் கஷ்டம். அந்த கஷ்டம் நீ படக்கூடாது, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா நம்ம பிள்ளைங்க கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. எதை பிடிக்கிறாங்களோ இல்லையோ என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக பிடிச்சிடுவாங்க. நம்ம குழந்தைங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே முழங்கால போட்டு ஒரு ஜபத்தை நம்ம செய்வோமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளையில் ஆண்டவரே, சாபத்துக்குரிய காரியங்களை நாங்கள் பார்த்த ஐயா, நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றவங்க நிறையா பேர் இங்கே இருக்காங்க சுவாமி. பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்காய் தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்த ஒவ்வொருவருக்கும் விசேஷ ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க. அதுங்களை எப்படி கண்டிக்கணும், எப்படி வளர்க்கணும், சத்தியத்தில் வளர்க்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நாங்கள் வளர்த்து நல்லபடியாக அதுங்களை வளர்த்து எடுக்க கிருபை தாங்க. பாடு நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், இந்த உலகத்தில் எங்கள் பிள்ளைங்க ஒரு சாட்சியாக வாழணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் ஒரு தூணாக நிற்க ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரோம். யார் வீட்லேயும் சரியானபடி அறிந்தும் தெய்வத்தை அறிந்தும் அதுக்கு இடம் கொடுக்க மனதில்லாதபடினால ஏலின் பிள்ளைகளை பார்த்த ஐயா, தாவீதினுடைய பிள்ளைகளை பார்த்தோம் ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்கள் பிள்ளைகளுக்குள்ள வரக்கூடாது, இந்த சபைக்குள்ளவே வரக்கூடாது. அந்த மாதிரி கொடூரமான பாவத்துக்குள்ள எங்கள் பிள்ளைங்க போயிடாதபடிக்கு சத்தியத்தில் வளர்ந்து கட்டுப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனைக்கரக செய்யும். வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். வந்தவங்க யாரும் வெறுமையா போகக்கூடாது. அவங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்பும். நோயில்லாம காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். தொடர்ந்து முடிய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.